லீவுகள் கஷ்டம் இது செய்ய மாட்டாங்க இப்படி நிறைய பிரச்சனை போய்கொண்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்கடா இந்த உண்மையிலே அண்ணா நான் டிகிரி ஹோல்டர் அண்ணா 5 வருஷமாச்சு இன்னும் வேலை இல்லை. நீங்கள் செஞ்ச அரசாங்க வேலை தான் நடிச்சா ஹீரோவாதான்ன்ற மாதிரி நிக்கிறேன்னா தனியார் துறையில் இருக்கிறவங்களை பேர்றாப்பா தொழிலாளர் தினம் அறிக்கையல் விருதுகள் அரசாங்கமே பெரிய விழா எடுத்து செய்யுது. அந்த அரசு பெரிய விழா எடுத்து செய்கிற காசை என்ன சொல்லுவாங்க எல்லாரும் மேலும் இந்த குதிரையில சக்கரத்தாரு சரிக்கி விழுந்தார் அவன்ற மாதிரி சொல்றது. கொஞ்சம் பேர் கடல் தொழில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆடிக்கிறாங்க கொள்றாங்கன்னு சொல்றாங்கன்ட்டு நிறைய பிரச்சனை. இலங்கையில ஒரு புடவை கடையை எடுத்துக்கொள்வாங்க. ஒரு புடவை கடையிலயும் ஒரு பரிசர கடையில வேலை செய்யறவனுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க. ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அண்ணா இல்லைண்ணா ஒரே ரவுடி பிளான் ஆகிற கொளரெல்லாம் வேத்தி விட்டு நேற்று போராட்டத்துக்கு போயிருக்கீங்களோடக்கா. போராட்டங்கள் மேட்டு மேதின கொண்டாட்டங்கள்லாம்டா கிளியாஞ்சி போய் என்ன உங்களோட ஆக்கள் பிரகடனம் எல்லாம் வெளியிட்டு இருக்கணுமாம் தமிழர் தீர்வு திட்டம் தொடர்வா எப்படி பாத்தியா என்ன சொல்லுவாங்க எல்லாரும் மேலும் இந்த குதிரையில சக்கரத்தாரு சரிக்கி விழுந்தார் அவன்ற மாதிரி சொல்றது எல்லாம் கோப்பி வேஸ்ட் தான். என்ன மாதிரி அப்போ போகுது இன்றைக்கு என்ன பொழுதோட எல்லாம் என்ன மாதிரி போகுது. எங்கே இங்கே சைக்கிள் கடை பக்கம் வந்து நீ சைக்கிள் திருத்தணும். சைக்கிள் ஒன்றும் திருத்த தேவையில்லையா அந்த மே தினத்துக்கு என்ன மாதிரி இந்த வேலையில் கொடுக்குற பற்றி எதுவும் காய்ச்சோம் உங்களை உண்மையாவே மே தினம்ன்றது என்ன தொழிலாளர்களுக்கான தினம். எங்கே இங்கே இருக்கிறாங்க தொழிலாளர்கள். முதல் தொழில் இருந்தால் தான் தொழிலாளர் இருப்பாங்க. இந்த கொஞ்சம் பேர் கடல் தொழில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆடிக்கிறாங்க கொள்றாங்கன்னு சொல்றாங்கன்ட்டு நிறைய பிரச்சனை. அங்கால பக்கம் தோட்டங்கள் துறவுகள் அதெல்லாம் வச்சிருக்கா அதெல்லாம் அடி போய் கொண்டிருக்கிறாப்பா. அண்ணா நான் டிகிரி ஹோல்டர் அண்ணா 5 வருஷமாச்சு இன்னும் வேலை இல்லை. நீங்கள் செஞ்ச அரசாங்க வேலை தான் நடிச்சா ஹீரோவாதான்ன்ற மாதிரி நிக்கிறேன்னா அது சரிடாப்பா ஏஞ்சலாப்பா. இப்ப தனியார் சரி அரசாங்க வேலைக்காரர் ஏதோ போராட்டங்களோ ஏதோ செஞ்சு தமிழகம்ல ஏதோ ஓரளவுக்கு கூட்டி வச்சிருக்கிறாங்க. தனியார் துறையில் இருக்கிறவங்களை பேர்றாப்பா தொழிலாளர் தினம் அறிக்கையல் விருதுகள் அரசாங்கமே பெரிய விழா எடுத்து செய்யுது. அந்த அரசு பெரிய விழா எடுத்து செய்கிற காசை இந்த தொழிலாளர்களுக்கு தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக ஒரு குரலை கொடுங்கவன். இப்போ பேர் அடிப்படை சம்பளம் இலங்கையில் ஒரு புடவை கடையில் எடுத்துக்கொள்வேன். ஒரு புடவை கடையிலையும் ஒரு பரிசர கடையில் வேலை செய்கிறவனுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. அடிமையா வச்சிருக்கிறாங்க. இது அரசாங்கத்துக்கு தெரியும். பேசாதான் இருக்கணும். அதுக்கு ஒரு கொள்கையை போட்டு ஒரு திட்டத்தை போட்டு அவங்கள முன்னேற்றத்துக்கான செயற்பாடு செய்யணுமா இல்லை. முதலாளிகளுக்கு தான் லாபங்களை தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கு. இவையும் பார்த்து உதவிடுங்க. இதுக்கு கம்ப்யூட்டருக்கு முன்னால வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கூட்டுவாங்களான்டா அதுவும் இல்லை. அதே யோசிக்கணும். தனியார் துறைண்டா அப்படியும் அதுவும் இருந்தா அதுவும் யோசிக்கணும். லீவுகள் கஷ்டம் இது செய்ய மாட்டாங்க இப்படி நிறைய பிரச்சனை போய்கொண்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்கடா இந்த உண்மையிலே ஊடகங்களும் இந்த தனியார் துறையில வேலை செய்கிறவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கே தெரியாது. அதான் பிரச்சனை. வெளிப்படுத்துறீங்க ஒன்றே. அதே மாதிரி தனியார் துறையில ஒருதன் பதிவு பெற்ற தனியார் துறையில ஒருதன் வேலை செய்யறான்னு சொன்னால் அவனுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் சம்பந்தப்பட்ட நிறுவனம் கொடுக்கணும் அல்லது எனக்கு என்ன நன்மையெல்லாம் இருக்குன்றது அவனுக்கு தெரியாமே அவன் வேலை செஞ்சு விட்டு கடைசி மட்டும் போவான். அதான் விழிப்புணர்வு இல்லையே. நிர்வாகங்களும் சிலதுகள் அப்படி இப்படி ஒன்று இருக்கிறபடியா கொஞ்சம் வசதிகளை செஞ்சு கொடுக்குறேன். அது வசதி இல்லை. இப்ப இவன் காசுல கொடுக்குறேன் சட்டம். அந்த சட்டம் நடைமுறையில இருக்கும். நடைமுறை படுத்தணும்ன்ற பாக்குறதுக்கு ஆக்கள் இல்லை. அதான் ஆக்கள் இல்லை. அதான் தொழிலாளர் பிரச்சனையை பற்றி காய்க்கிறீங்க. சரி எங்கட அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். மேதின கூட்டத்தில் சொல்லியிருக்கார் ஏப்ரல் மாதம் சில கைதுகள் இடம்பெற்றுக்கணும். இடம்பெறையில மே மாசத்துல கட்டாயம் நடக்கும் கைதுகள் இல்லாமன்னு சொல்லியிருக்கிறேன். அதற்கு என்ன சொல்லுவாப்போம். இப்ப நல்ல பலத்தை இறுக்கமா போயிட்டு தெரியும். ஒரு பக்கம் இந்த பிக்குன்ற பிரச்சனையை போட்டு கிளறாங்க. நாங்க மகாநாயக்க சங்கம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நீங்க அறிக்கையா விடணும்னு சொல்லி போட்டாங்க. அந்த பக்கத்தால இன்னொரு பக்கத்தால இந்த அமெரிக்கா அனுப்பின காசு ஆஸ்திரேலியா அனுப்பின காசுல பிரச்சனை வந்துட்டு அவனையும் ஏதோ செஞ்சு போட்டாங்க போடாங்க. அப்ப இப்ப இந்த எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து இவருக்கு எதிராக அடிக்க போதுன்றதுக்காக கல்லனை பிடிப்பன் பக்கத்துல வந்துட்டேன் என்று சொல்லி விரட்டினா
அவங்க அமைதியாயிருவாங்க. அந்த பிளான் தான். இவன் கதையை காய்ச்சிக்கும் அது ஒரு சின்ன அமௌண்ட் தானே போனா போட்டு வேற ஒரு அசண்டைன மாதிரி தான். ரணில் விக்ரமசிங்கவே ஏன் தேவையில்லாம அவங்களோட சீண்டினவங்களா? ரணில் விக்ரமசிங்க உதவிட நிறைய கள்ள விளையாட்டுலாம் செஞ்சிருக்கேன். இதுக்கே நான் போனவங்க இவரை இதுக்க வச்சு நைஸா முடக்கினா தான் இவர் பார்லமெண்டத்துக்கு வர்றதுக்கான முயற்சியை செய்ய மாட்டார். அதுதான் அந்த விளையாட்டு. எல்லாம் முடக்குறாங்க, சரியா பிடிச்சு முடக்குறாங்க இல்லையா? சரியா பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா பிடிச்ச அவங்களும் இல்லை, கல்ல ரெண்டா சேர்த்துருவாங்க. எல்லாம் உங்களோட ஆக்கள்ல எல்லா நிறுவன திரை சரியில இவங்களோட ஆக்களை போட்டு வச்சுக்காங்க. எல்லாத்துலயும் இவங்களோட ஆக்களை போட்டு வச்சுக்க வழியா. இப்ப யார் களவெடுத்தாலும் இவங்களோட பேர்லாம் பேரு மினி. ஆனா இப்ப வடக்குல 500 ஓஞ்சிட்டு நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது. தெற்கிலையும் ஓஞ்சிட்டு ஓஞ்சிட்டு இல்ல முந்தி இவர் செய்வார் என்ற நம்பிக்கையில இருந்தது. இப்ப இவர் செய்ய மாட்டார் சனத்துக்கு தெளிவா விளங்கிட்டு அப்படியே ஓஞ்சி வச்சு. அதே மாதிரி இவங்களும் என்ன மாதிரி செய்ய போறாங்க செய்ய போறாங்கன்னு தெரியல. அந்த செத்து போனது தற்கொலைன்னு சொல்றாங்க. ஆனா அவற்ற காலில் பிளட்டுகள் இருக்கான். அந்த பொடி இருக்குதானே, உடம்புக்குள்ள பிளட் இருக்கும். இல்ல காலில் பிளட் காயங்கள் அது இருக்கா. மற்றது கத்தி ஒன்று பக்கத்துல இருந்து எடுத்திருக்கணுமா பிளட்டோட. அப்ப முந்தியும் நிறைய இருக்குத்தான், எங்களுக்கு நிறைய பேர் தற்கொலைன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் போது இல்ல கொலைன்னு சொன்னாங்க. முதல்ல ராஜபக்ச டீம்கள் செஞ்சதெல்லாம் மறக்கலுமே. அதான் சரி, அவை செய்ய இதுவெல்லாம் சூழ்ச்சி, இவை செய்ய இதுவெல்லாம் என்னது தெரியல. எல்லாமே வீழ்ச்சி எல்லாம் போது. அது மட்டும் இல்ல இவைக்கு இது எல்லாம் சர்வ சாதாரணம். அதுலயே ஊறி அதுலயே வந்தாக்கல்லானே. இவங்க எத்தனை பேரை கொண்டே போட்டவங்க, எத்தனை பேரை கடத்தினவங்க, எத்தனை சித்திரவப்படுத்தினவங்க, இதெல்லாம் சின்ன விஷயங்கள். அவங்க அமைதியா இருக்கிறாங்க. இப்போதைக்கு அமைதியா இருப்பாங்க. ஒன்றும் செய்யல இடத்துல சம்பவம் நடந்திருக்க போறாங்க. அடுத்து இந்த பட்டல இந்த விவகாரம் சம்பந்தமா உந்தா செய்ய போறோம் நாங்கள் இவங்களோட பிரச்சனை இவங்க பாக்கியில்ல. புதகுழி வழக்கம் இவங்கள அம்பாறையில ஒரு புதகுழி ஒன்று இருக்கு. அந்த புதகுழி சம்பந்தமா ஏதாவது ஆகிக்கிறாங்களா? இல்ல எல்லாம் அவங்கள் அரியணா பிறகு எல்லாரும் யார் வருவார் இந்த அரியாசனம்ன்ற மாதிரி ஒரு இது ஒன்று வந்துடும். சரியான வெக்கு என்னடாப்பா. இந்த வெக்கைக்கு உண்மையிலே நல்ல ஒரு ஜூஸை கீஸ் அடிச்சு குட்டிச்சா அந்த மாதிரி இருக்கு. உத்துவல் எல்லாம் நீ இந்த இப்ப என்ன சொல்லாப்போம். இப்ப எங்கட இடத்துல நல்ல பிசினஸ் போற சாமானண்டா என்ன சொல்லாப்போம். ஒன்று நீ சொன்ன சாமான், இன்னொன்று அங்க ஓடாத தண்ணி சரியோ. அது சொண்டுந்தாளாப்பா அந்த தொழிலாளர் தினத்துக்கு அவங்க தான் 2 பேரையும் கொண்டு இந்த தொழிலாளர் சொல்லி செழிப்பா இருக்கிறாங்க. நோம்புல எவ்வளவு உழைக்கிறாங்க சொல்லாப்போம். எவ்வளவு உழைப்பாங்க நினைக்கிறீங்க? கல்லு இருக்கிறவங்க நோம்புல ஒரு 4 காய்ச்சல் 1.5 லட்சம் 2 லட்சம் நோம்பலா உழைப்பு. அதை விட தான் வேற வேலையிலும் போறதாம் இருக்கிறேன். இது சும்மா அந்த டைம் தானே வேலை. உண்மையிலேயே இந்த பழங்கள் தென்னங்கள் பிசினஸ் நான் கொஞ்சம் பெருக்கணும். அதுகளை கவனையினமா விட்டுட்டோம்னா அப்ப தமிழ்நாட்டுல என்ன மாதிரி முடக்கி வச்சுக்காங்களோ அப்படி முடக்கி விட்டுருவாங்க. ஆனா இவங்க முடக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுவாங்க இவங்க முடக்கினா சனம் யோசிக்க வலிக்கிட்டு யோசிக்க விடக்கூடாது. தமிழ்நாட்டு ஜனத்தை அப்படித்தானே மாத்தி வச்சுக்காங்க ஜோசிக்க விடாம. இப்ப கொஞ்ச நாள் இந்த புகையிலைக்கு நடந்தது. இப்ப எங்கட வடக்குண்ட பொருளாதாரம் இந்த புகையிலையில தான் பெரிய அளவுல தங்கி இருக்கு சரியோ. அப்ப நீங்கள் புகையிலையை நிப்பாட்டணும். இங்க இந்த வேற வருத்தங்கள் வருதுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் இந்த புகையிலையை எக்ஸ்போர்ட் பண்ண பார்க்கணும், வெளிநாட்டு கொடுக்க பார்க்கணும். நிப்பாட்டிட்டே இல்ல அந்த வெளிநாட்டு உற்பத்திகளை உள்ள எடுக்கிறது. அவன் பெட்டி முழுக்க போட்டு வச்சிருப்பான். இது கூடாது என்ன சுலாபம். தமிழற்ற பொருளாதாரத்தை எங்கெங்கெல்லாம் மடக்கலுமோ அங்கெங்கெல்லாம் மடக்கிறதான் பேர சைக்கிள் கட்சிக்காரன் பேர் அடிபடுது. இந்த தையடி பிரச்சனை. ஒரு ஆள் சொல்றார் தாங்கள் கடித வழியை கொடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேறு சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு காய்ச்சி வருங்க. தெரியல செயலாளர் வலியாம் பிரதேசபைக்கு உட்பட்ட இந்த காணிகளை விடுவிக்கணும் என்ற மாதிரி அந்த அவர் என்ன பேர் நந்தராமதேரா என்ன வேற இருக்கு விகாராதிபதி கழிவு வச்சிருக்கிறேன். அப்ப விகாராதிபதி கழிவு வச்சிருக்கிறேன். அவர்கிட்ட தைட்டு விகாராதிபதி கழிவுனா அவன் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நடக்காட்டிக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறேன். பாப்பா என்ன மாதிரி போகுதுண்டு. அது மட்டும் இல்லாமல் முதல் சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்ன எதையுமே எடுத்தா அப்புறம் பிரச்சனை வரும். இல்ல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா முதல் இப்போ ஒரு 50 ஏக்கர் காணி இறக்கண்டாடா அதுல ஒரு 40 பேருக்கு துண்டு கிடக்கண்டால் ஆராட்ட எங்கெங்க கிடக்குன்னு சொல்லி அளவிட்டா தான் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அப்ப நான் இந்த 50 ஏக்கர் காணிக்கு எனக்கும் ஒரு காணி இறக்கண்டு போய் சொல்லல அது நீதிமன்றத்துல விளங்குது. அப்ப சட்ட நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு நீ செய்ய போறீன்னு சொன்னால் விளக்கமா தெளிவா சொல்லணும்.
இந்த 50 ஏக்கர் காணியில வடக்கு பக்கத்துல இந்த இத்தனை பிறப்பு காணி எனக்கு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன ஆதாரம்? அளவீடு ஒன்று வேணும். இப்ப அளவீடு தான் இவைக்கு முக்கியமா இருக்குது. அளவீடு இல்லாம நீதிமன்றத்துக்கு போயிடலாம். என்னன்னா பீகாரைக்கும் கொஞ்சம் காணி தேவைப்படுதுன்னு உள்ளால தகவல் வந்திருக்கு. என்ன அப்ப இந்த உதால அளவிட்டு இந்த அளவிட்டு அங்க கொடுப்பினமோ இல்ல இங்க கொடுப்பினமோன்றதான் இப்ப சந்தேகமா இருக்கான்னு அவன் சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவற்றை இவங்கட பிளான் என்னென்றால் இந்த பந்தாக்களை வச்சு கொண்டு அவைக்கு எங்க காணிடக்கும் அதுல நைசாஸ் போட்டு கொடுத்து கொண்டு பெற்றாதாக்கள் காணியை அப்படியே சேர்த்து விகாரை எழுதி விடுவோம். இருக்கலாம் இது கேட்டிருக்காங்க எழுதித்தாங்க உங்களுக்கு லெட்டர் ஹெட்ல எழுதித்தாங்க லெட்டர் அவங்க கேட்டது நியாயம். ஏனென்றால் இந்த கல்லறை நம்பலுமே இன்றைக்குவே சொல்லுவினும் நாங்கள் அரசு இயந்திரத்தில் இருக்கிறாங்க, இன்றைக்கு நாங்கள் இருப்போம், நாளைக்கு இன்னொருத்தன் இருப்பேன் சொல்லுவினும். அவங்க எடுத்த முடிவுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லுவினும். ஒரு ஆள் போய் அளந்து கிளந்து எல்லாம் இருக்கு போட்டு அவரை பதவி விட்டு தூக்கி இன்னொரு கொண்டே போட்டாங்கன்னா புதுசா வாரவன் என்ன செய்யறேன் தெரியாது. அப்ப இவங்க போராட்டக்காரர்கள் உண்மையிலே நல்ல மூலியா செய்யப்படுறாங்க. சரியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கு பின்னால யாரோ ஒரு மண்டை இருக்குது, கேட்டு கேட்டு செய்யறாங்க, நீட்டா செய்யறாங்க. இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் சரியா இந்த காணி எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்களான்ற ஒரு சந்தேகம்ன்றது என்ன கனகாலமா இழுபட்டு இருக்கேன். இல்ல கனகாலம் இழுபட்டால் தம்பி உண்மையிலே எல்லாரும் நினைக்கிறது என்ன, புது கனகாலம் இழுபடுவது தேவையில்லாம அவங்களோட உண்டா போ நீங்க உலகாலம் உண்டா போய் என்னத்தை கண்ட நீங்கள் சொல்லுங்க. இல்ல அப்ப நீங்கள் தொடர்ச்சியா ஒரு எதிர்ப்பை தன்னும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தா இது தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்குமாடா. அது சரி, இந்த போராட்டம் சரி. இந்த செம்மணி உங்களோட பக்க செம்மணிகள் எல்லாம் என்ன மாதிரி போய்கொண்டிருங்க? இங்க செம்மணி அன்றைக்கு இந்த காத்தடிச்சோண்டு சும்மா சைக்கிள் என்ன ஓடித்தானே, சைக்கிள் திருத்துறது நான் ஓடி பார்க்கறது கொஞ்சம் குறைவு, பொடியில தான் விட்டு ஓடி பார்க்க விடுறது. அப்போ இந்த செம்மணி பக்கம் விற்கதான பொடியில இருக்கிறாரோ காத்தோட்டமா போகமெண்டு பிள்ளைக்கு கொண்டு போனா அங்க பெரிய டீமுகள் எல்லாம் தோண்டுப்படுது. ஆனா வேற இடங்கள்ல தோன்றாங்களான்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகமா கூட காணாத நீதிமன்ற வழக்கடா இது. நாங்கள் இதை பற்றி விமர்சிக்க இயலாது, கதைக்க இயலாது. இல்ல ஆனா சொல்லலாம். ஊர்க்காரன் என்ற முறையில எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னு சொன்னால், இந்த கருப்பு படம் வருது சாம்பல் அரிக்கிற மட்டும் சொல்லி ₹1 குத்தி வந்திருக்கு அதுல எப்படி எல்லாம் காய்க்கணுமല്ലോ. அதான் அந்த காலத்துல தகனமேடு அதுல இருக்கேக்க நாங்கள் எரியிற மிச்சத்தை இழுத்து அதுல குச்சி அது இந்த குய்யெல்லாம் கலந்தது இந்த மழை பெற அப்படியே வந்து போயிட்டு அந்த பக்கத்து அளவுகள் கிண்டி கண்டு பாக்குறாங்க. அது இது ஆனா சனம் சொல்லி இருக்காதோ என்ன பிரச்சனை? இன்னொரு வகையில அந்த பக்கத்தால கிண்டேக்க இது நல்லடக்க முறையில செய்யப்பட்டவோ தெரியல. ஆனா என்ன சொல்லுவாங்களா, இப்ப இந்த செம்மணி வழக்கு விசாரணையில நீங்களே சந்தேகங்களை வெளிப்படுத்தணும்டா, உங்களோட கருத்துக்களை சொல்லணும்டா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமையம் கொண்டு செஞ்சிருக்கணும். அதுல நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்களை போடலாம். இப்ப நீங்க செய்கிற கூட இப்படி செய்யாதீங்கோ, நான் இந்த ஊர்க்காரன் எனக்கு அனுபவம் இருக்குன்னா உங்களை கூப்பிடுவாங்க. சரியா, கூப்பிட்டு என்ன விளக்கம் என்ன மாதிரி என்று அவங்கள கேட்பாங்க. ஆனா எங்களோட சனவம் என்ன செய்யறது, விமர்சிக்கிறது. ஏன் அவங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க, அதை போய் அவங்கள்ட்ட சொல்றே இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் சர்வதேச ரீதியான கண்காணிப்போடு தான் செய்ய போற மாதிரி டீம் எல்லாத்தையும் உள்ள இறக்கி வச்சிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, இப்போ 2 கோடி கிட்ட தான் நிதி இருக்குது. தேவையில்லாத இடங்களை தோண்டி இவங்க காசை முடிச்சு போடுவாங்கன்ட்டு அது ஒரு பயமாகவும் கிடக்கு ஜனத்துக்கு. என்ன பிரச்சனைடா, சில பேர் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நிதிக்காகவும் உள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? எங்கட சைட்ல கின்றாக்களம் அப்படியாக இருக்கலாம். என்ன சொல்லுவாங்களாப்பா, அவைகளுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட் சொன்னால் அதுக்கு இவ்வளவு எல்லாம் சொல்லி இருக்குதாங்க. அதுல இருக்கணும்டா. நீங்க நிக்கிற யாரும் போறதுல நல்லவே இல்லை. நீங்கள் கடந்த காலத்துல அதுக்குள்ள நிக்கிற எல்லாரும் வெளியில என்ன செஞ்சிருக்கணும் கடந்த கால ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அது காரம் துப்பக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு உங்களோட பொடிய அண்டைய சாமான் பண்ண விட்டு நீங்களே அங்க கடையில போய் கேட்கிறான் எவ்வளவு சாமான்டா அந்த ₹300 ₹400 வில்ல போட்டு தேட்டா விட கேட்கிறான். நான் சொன்னோன்னு சொல்லி போடாக்கும் உங்கள்ட்ட அண்டைக்கு எவ்வளவு அந்த பில்லோட தந்தவன் ₹300 தான் சாப்பான். அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். கள்ளவன் இந்த வேலை செஞ்சிருக்கானா, அதான் அங்க அப்படியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இங்க உங்கள்ட்ட ₹100 அடிக்கிறான், அதை எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து வச்சு பாரு. அதே மாதிரி தாண்டாப்பா அங்க ஒரு இடத்துல ஒரு கோயில் சரியோ, இப்போ சாப்பாட்டு கணக்கு கொண்டு முடிச்சவை முடிச்சால் சாப்பாட்டு கடை இல்லை. சரியோ, அந்த பில்லுன்ற பேர்ல சாப்பாட்டு கடை இல்லை. ஆனா சாப்பாட்டு கடையில சாப்பாடு வாங்கினு பில்லு போட்டு அங்க ஆடிட்டர்கிட்ட கொடுத்து கூடாது. அவரும் ஆடிட்டரும் வேண்டிய ஆக்கலான்னு கூட அவரும் ஆடிட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்படியும் முன்பிரியமாக்கப்படும். அதான் சொல்றது, மூடின கடையில பில் போட்ட மாதிரி தான், மூடின கடையில பில் போட்ட மாதிரி தான் போனவர் அப்படித்தான் நடந்தது. இப்படி நிறைய எல்லாம் நடக்குது. ஆனால் செம்மணியில் சரியான ஒரு தீர்வு. முதல்ல அந்த மென்னால கிண்டி மூடின மாதிரியோ, கொக்குத்தோடு வேலை கிண்டி மூடின மாதிரியோ கிண்டி மூடாமல் விடணும். அதான் பிரச்சனைங்களுக்கு. ஏன்னா கிண்டி மூடுறது ஒரு நிதி வீண் பெரிய செயல்பாடுகள்லாம். அதுகளை கொஞ்சம்
தவிர்த்து ஏதாவது ஒரு கட்டத்துல சர்வதேச நீதி எங்களுக்கு வேணும்ன்றதாப்பா. இப்ப அரசு இயந்திரங்கள் இருக்கிறவங்க அவங்கள நம்பிலாள அவங்கள வேலை அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. சரியோ, அடுத்த யார் வரணுமோ அவங்களை என்ன அங்க மேலிடம் பணிக்குதோ அதான் செஞ்சுட்டு போவாங்க. எங்கட சனந்தாண்டா இதுக்கு கிளர்ந்து எழணும். விளங்குதோ, இது நீதி, இது விசாரணை வேணும், எங்கட ஆக்கள் உண்மையில வேணும். எங்கட சனம் என்ன இந்த டிக்டாக்குகள், பேஸ்புக்குகள், பீட்சாவுகள், பர்கர்கள் எல்லாம் திண்டுட்டு தங்கடங்கிற வேலையை பார்த்தேன். டிவியும் படத்தையும் விஜய் டிவிக்கே இல்லாட்டிக்கு சுடுவேன்னு சொன்னார். அவற்றைய சேவணி கொண்டு அந்த கதைக்காக என்னோட அடுத்த இன்னொரு விஷயம்னா அந்த எங்கட டிவிக்கே சம்பந்தமாக விஜயண்ட அலுவலகத்தை கொளுத்தி போட்டாங்களாம். திருவரங்கத்தில் இருக்கிற விஜயண்ட ஒரு டிவிக்கேண்ட தேர்தல் அலுவலகத்தை நேற்று கொளுத்தி போட்டாங்க. இந்த கதை என்னோட கதைக்காக எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்கள குப்பை அரசியலுக்கு நாங்கள் போகணும். அவங்க என்னென்ன செய்யட்டும். கருத்து கணிப்பும் வந்திருக்கு. ஒரு விஜய்க்கு ஆதரவா ஒரு கருத்து தான் வந்திருக்கு. திமுகவுக்கு தான் வந்திருக்குது 2 கருத்து கணிப்பு. திமுக திருப்பி வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. எதிர்கட்சிக்கு ஒரு பெரிய தண்டை இருக்கடா. ஆனா விஜய்க்கு வெற்றி தாண்டா. முதல் தேர்தல் கட்சி முதல் தேர்தல் ஞாபகமே உள்ளூர் போறாங்க. என்ன அதான் பிரச்சனை. இப்ப கொஞ்சம் தீர்மானிக்கிற கட்சியா வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா இந்த வெக்கட்ட கதாபாத்திரங்களும் இருக்குது. கமலஹாசன் நாங்கள் நடிகர் என்று சொல்லி அவங்களோட ஒரு மரியாதை வச்சிருக்கிறோம். ஆனா அவங்கட செயல்கள் எல்லாம் இழிவான செயல்கள். அதான் அண்டை மீன் போட்டிருக்கிறான். இப்ப கமலஹாசன் தேர்தல்ல அரசியலுக்கு வராம இருந்திருந்தா இவ்வளவு காலம் கமலஹாசன் அறிவாளின்னு நம்பிக்கொண்டுதான் நாங்க இருந்திருப்போம் போட்டு வச்சுக்காங்க. பார்த்து வாசிக்கிறாங்க. தலைக்கு வாசிக்கிறாங்க. அதான் இல்லாம அப்படித்தான் அந்த ரெக்கார்டிங் எடிட்டிங்ன்றது இவங்க திரிஞ்சு விட்டா திருப்பி கதைக்கலாம். எடிட் பண்ணலாம் வாழ்க்கை அப்படியே பழகி போச்சு. பாத்தி என்னதான் செய்யறது, ஒன்றும் செய்யலாது. அதை விடுங்க. எங்கடாக்களும் இருக்கிறாங்கல்லானே. இப்போ எங்கட உரே உதாரணமா எங்கட செல்வநாயகம் ஐயாக்கு உரைக்காண்டி யாரை கூப்பிட்டுருக்கோம்னு தெரியும் தானே. யாரை கூப்பிட்டவங்க அப்படி எங்கட ஆக்களும் கொஞ்சம் இந்த அரசாங்கத்தின் பக்கம் மாறிக்கொண்டு வராங்க. இனி கொஞ்சம் போக எங்கெல்லாம் சந்ததி இருக்கு. இதான் எங்கட போராட்டம், இதான் எங்கட விஷயங்கள் சொல்றதுக்கு ஆக்கள் இல்லாம போகுதான். ஒரு போராட்டம்டா போராடித்தான் போராட்டத்துல ஒரு பயனடையணும் என்ற காலம் போய் போராட்டத்தின் போர்வையில போய் சமாதானமா போறதுதான் அவங்க எங்களுக்குரிய தேவைகளை இழந்து அவங்களை என்ன தாரங்களோ வாங்கிட்டு வரன்ற நிலைமைக்கு எங்கள் இளைஞர்களை கொண்டு வந்துட்டாங்க. போராட்டம்டா போராடித்தான் வர்றது ஒரு போராட்டம் ஒரு விஷயத்தன்றதை மறந்துட்டு அதான் பிரச்சனை. எல்லாம் ஒரே சிக்கலா தான் இருக்கு. சரி, நானும் வெளிக்கிற போறேன். குளிக்கணும் கிடக்கு. எங்க புல்லுப்பே வாங்கலாமே. புல்லுப்பே வாங்கலாம்னா 4000 ரூபாய்க்கு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த கிடக்கிற புல்லுக்கு மேல போய் படுக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.